ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பச்சை பயிர 1 மணி நேரம் ஊற வச்சு, அத குக்கர்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து, இத வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3 காஞ்ச மிளகாய், ஒரு 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். இத நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க, இந்த மாரி. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டவ் பற்ற வச்சு வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தூளை போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பயிர் கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குழைய மசிச்சு விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிடுங்க. தொட்டுக்க அப்பளம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும்.